கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தானியேல் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படும்போது தன்னுடைய மனசாட்சியின்படி உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தைரியமாய் தீர்மானம் பண்ணினான். காரணம், தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருந்தான். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தானியேல் தேவனை கனமணினபடியால் பிரதானிகளுடைய தலைவன் கண்களில் அவனுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அவன் எடுத்த தீர்மானத்தின்படி 10 நாட்களுக்கு பின்பு பார்த்தபோது ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் தானியேலும் அவன் சிநேகிதராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் அவர்களுடைய முகங்கள் களையுள்ளதாக, சரீரம் புஷ்டியுள்ளதாக காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரிக்கும் போது அதிலே அவனுடைய ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் ஒரு உறுதியான தீர்மானம் எடுங்கள். எந்த ஒரு மனிதனையும் பிரியப்படுத்தும்படி அல்ல, மாறாக தேவனுக்கு முன்பாக உங்கள் தீர்மானம் உறுதியாயிருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரை தேவனுடைய ஆலோசனையின்படி அவருக்கு ஊழியம் செய்ய போவதாக அவருடைய சமூகத்திலே உறுதியான ஒரு பொருத்தனை எடுங்கள். பிரியமானவர்களே, பரலோக பிதா உங்களை கனம் பண்ணி மற்றவர்களுக்கு முன்பாக தானியேலை போல உங்களை உயர்த்துவார். தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து மற்றவர்களை விட நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை உண்மையாய் பின்பற்ற ஒரு தீர்மானம் செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்தையும் ஜெயிக்க கிருபை தாங்கப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தோற்று போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்மை விட்டு தூரம் போக வைக்கிற சகல கேடுகளும் அறுப்புண்டு போவதாக ஆண்டவரே. ஒரு ஆழமான அர்ப்பணிப்போடு வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உமக்காக வாழ வேண்டும் ஐயா. உண்மையான ஒரு தீர்மானத்தை இருதயத்தில் ஏறெடுக்கும் போது ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் வித்தியாசமாய் ஆசீர்வதிப்பீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷித்த ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீரப்பா. உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாகட்டும். தீமையான பழக்க வழக்கங்கள் வேண்டாண்டவரே. வேண்டாத உறவுகள் வேண்டாண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.